students. I am Lieutenant R. Sarath Babu, Associate Professor in EC Department from Jairam College of Engineering and Technology. Today we will discuss about the ad hoc and wireless sensor networks subject. First we will discuss about the Unit 1. Unit 1 title is Ad hoc Networks Introduction and Routing Protocols. In this unit we will discuss about the elements of ad hoc wireless networks, issues in ad hoc wireless networks, and the routing protocols, some of the important routing protocols like destination sequenced distance vector routing, dynamic source routing. We will discuss about it one by one. First we will have a brief introduction about this Unit 1. In the introduction part, the computer networks, it is the interconnection of multiple nodes through a link. இது எதுக்காக பண்ணுறோன்னா நமக்கு நெட்வொர்க்கிங்கில் கம்யூனிகேஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர் கனெக்ஷன்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு நோடு எடுத்துக்கிறோம், அதுக்கு அடிஷ்னல் டிவைசஸ் சப்போர்ட்டிங் டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர், அனதர் சப்போர்ட்டிங் டிவைசஸ், டேட்டா கால்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் சிஸ்டமை ரெடி பண்ணணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்? எதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் போகிறோன்னா, நமக்கு கம்யூனிகேஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க்கிங் கம்யூனிகேஷனில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து செக்யூரிட்டி, ஃபாஸ்ட் ஸ்பீடு, செக்யூரிட்டி த்ரோ ரிடண்டன்சி. இந்த 3 ஹைலைட்டிங் பார்ட்ஸை வச்சு தான் நெட்வொர்க்கிங் டிசைன் பண்ணுறோம். செக்யூரிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் லிமிட்டட் இன்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்ட்ராக்ஷன் 1-to-1 கம்யூனிகேஷனாக இருக்கும், தென் 1-to-many கம்யூனிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் 1-to-1 கம்யூனிகேஷன் பண்ணும்போது உங்களோட டேட்டா வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எந்த யூசருக்கு ரீச் ஆகுதா அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். ஆல்சோ தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு இன்ட்ரூடராக வரக்கூடாது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் செக்யூரிட்டி எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த நெட்வொர்க்கு டேட்டா பேங்க்கு, நெட்வொர்க்கிங் டேட்டா பேங்க்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் செட் பண்ணுவீங்க. ஓகே, ஃபாஸ்டர் ப்ராப்ளம் சால்விங். நெட்வொர்க்கிங்கில் வந்து டிராஃபிக் த்ரோபுட் டிலே அக்கர் ஆகும். ஸோ அதை எப்படி எப்போ அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மல்டிபிள் டிவைசஸ் அக்சஸ் ஏ சிங்கிள் நோடு, அப்போ தான் உங்களுக்கு இந்த டிராஃபிக் ப்ராப்ளம் அக்கர் ஆகும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிடண்டன்சின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ரன் ஆகும்போது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங் ப்ரோட்டோகால்ஸ், நெட்வொர்க் டேட்டா த்ரோபுட் இன்க்ரீஸிங் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமெயில், ஆன்லைன் டிக்கெட்டிங், ரிசர்வேஷன், பேங்கிங் எக்ஸெட்ரா, இதெல்லாம் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஸோ அடுத்து கம்யூனிகேஷனில் வந்து உங்களுக்கு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்னால் 2 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். ஒன் இஸ் வயர்டு கம்யூனிகேஷன், அனதர் ஒன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ வயர்டு கம்யூனிகேஷன்னா என்ன? ஓல்டன் டேஸில் வந்து உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேஷன் வந்து த்ரூ கேபிளிங் தான் பண்ணாங்க. ஸோ அப்போ மேன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆனது. அப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆனோம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், டைம் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வயர்டு கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வயர்டு நெட்வொர்க் டேட்டா இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஓவர் ஏ ஃபிசிக்கல் மீடியம் தான். கேபிள் வயர் யூஸ் பண்ணி உங்களுக்கு கேபிள் மூலியமாக உங்களுக்கு டேட்டா வந்து 1-to-1 இல்லை 1-to-many கம்யூனிகேஷன் பண்ணாங்க. அதில் ட்விஸ்டடு பேர் கேபிள்ஸ், கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், அந்த மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணி வயர்டு நெட்வொர்க்ஸை பண்ணாங்க. ஃப்யூச்சரில் அது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணாங்கன்னா, வயர்லெஸ் நெட்வொர்க்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இன் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் யூசஸ் ரேடியோ வேவ்ஸ். ஸோ ரேடியோ வேவ்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் யூஸ் சோல் மீடியம் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் டேட்டா. உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷனை வந்து உங்களுக்கு ஓவரால் நெட்வொர்க் த்ரூ அவுட் த நெட்வொர்க்கில் எடுத்து உங்களுக்கு நோட் பை நோடு டேட்டா பிட் பை பைட் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு டைம் டிலே அக்கர் ஆகாது, டைம் டேக்கன் ஃபார் கம்ப்ளீட்டிங் இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராரெட், ப்ளூடூத், வைஃபை எக்ஸெட்ரா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் நெட்வொர்க்ஸில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வரும். ஓகே, now we discuss about elements of ad hoc wireless networks. இப்போ ad hoc wireless networksனால் என்ன, அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணும்? ஸோ ad hocன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, it comes from the Latin language. லாட்டின் லாங்குவேஜில் ஒரு வேர்டு ad hocன்றது எதுக்காக மீன் பண்ணுறாங்கன்னா, for this purpose ad hoc networks are the small area networks. லாட்டின் லாங்குவேஜில் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் ஏரியா நெட்வொர்க், ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் கம்யூனிகேஷன் சொல்லலாம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கம்யூனிகேஷன்.
அப்போ எஸ்பெஷலி இதை எங்கே யூஸ் பண்ணாங்க, ஸ்டார்டிங்கில் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா இந்த கான்செப்டை வந்து வயர்டு கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்யூச்சரில் வயர்லெஸ்க்கு வந்து டெம்பரரியாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது டெம்பரரி பேசிஸில் கன்வெர்ட் பண்ணாங்க. ஃபர்தர் நம்பர் ஆஃப் நோட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி த்ரோபுட் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சப்போ அதை வந்து பியூர் வயர்லெஸ் கம்யூனிகேஷனாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இன் வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் இட் இஸ் த டைப் ஆஃப் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான். ஸ்டார்டிங்கில் மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வச்சு பண்ணுறதுனால இது வந்து உங்களுக்கு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான். ஃபர்தர் நம்பர் ஆஃப் நோட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அக்கர் ஆகணும். பெட்டர் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அக்கர் ஆகணும்னா நீங்கள் வந்து த்ரோபுட்டை வந்து மேக்ஸிமம் டிஃபைன் பண்ணணும். ப்ரொப்போஸ்டு த்ரோபுட் வந்து நமக்கு அச்சீவ் ஆகணும். ஸோ அச்சீவ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸாக கன்சிடர் பண்ண முடியும். அப்போ தான் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ் வந்து வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஃபார் அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் கான்செப்ட் மல்டி ஹாப் வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ்ன்னு இருக்குது. மல்டி ஹாப் வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மினிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃப்ரம் அ சுவிட்சிங் யூனிட். ஒரு நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஒரு ஹோஸ்ட்ஸ் வந்து சுவிட்சிங் யூனிட்டில் வந்து கம்பைண்டாக இருப்பாங்க. உங்களுக்கு இதை டிஃபைன் பண்ண வேண்டியது ப்ராப்பர் பாத் ஃபார் டேட்டா டிரான்ஸ்மிஷன். அந்த பாத் செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணலாம்னா செயின் பாத்தை கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை ரூட்டிங் பாத்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ரூட்டிங் பாத்துன்னு எடுத்திங்கன்னா சப்போர்ட்டிங் வந்து ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ், வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ் ரூட்டிங் ப்ரோட்டோகால் சப்போர்ட்டிங் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸை வச்சு ஒரு ஹோஸ்ட் டு அனதர் ஹோஸ்ட் வந்து நீங்கள் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹாப் பை ஹாப் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். ஒன் நோடு டு அனதர் நோடு டிரான்ஸ்மிட் ஆகும்போது ஹாப் பை ஹாப் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேட்டா த்ரோபுட் வந்து லைன் பை லைன் ப்ராப்பராக சென்ட் ஆகுதான்றதை உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அதில் சம் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ் அவைலபிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ். மொபைல் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைசஸ். வெஹிக்குலர் அட்ஹாக் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 to 1 or 1 to many vehicles. ஸோ வெஹிக்கிள்ஸில் வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் ஆட் பண்ணணும்னா அதுக்கு வெஹிக்குலர் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ். அடுத்த ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அட்ஹாக் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம், எஸ்பேன்னு சொல்லுவாங்க. எஸ்பேன்னா ஸ்மார்ட் ஃபோன் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸு, செல்லுலார் ஃபோன்ஸ், வைஃபை அண்டு ப்ளூடூத் இந்த இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்பேன்ன்றதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வயர்லெஸ் மெஷ் நெட்வொர்க். மெஷ் நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது அட்ஹாக்கில் ஒரு கான்செப்ட் தான். என்ன மீன் பண்ணுறீங்கன்னா வேரியஸ் நோட்ஸ் ஆர் இன் கம்யூனிகேஷன் டைரக்ட்லி வித் ஈச் அதர். ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெண்டாஸ். இப்போ நம்ம 1 to 1 கம்யூனிகேஷன் சொல்கிறோம். இப்போ 1 to many கம்யூனிகேஷனாக டிஃப்ரெண்ட் வெண்டாஸ் உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங்கில் வருவாங்க. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நீங்கள் வந்து வயர்லெஸ் மெஷ் நெட்வொர்க்குன்னு பண்ணலாம். அடுத்து ஆர்மி டெக்னிக்கல் மென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்மி டெக்னிக்கல் MENT. இது எங்கே யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்பஸ்க்கு ஆன் தி மூவ் கம்யூனிகேஷன். வாரில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டீம் வந்து ஒரு ட்ரூப் ஆஃப் 10 வாரியர்ஸ் போயிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஹெட்லேருந்து வரணும். இது என்கிரிப்டடு செக்யூர்டு கம்யூனிகேஷனாக இருக்கணும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி மூவ்மெண்ட்டு நேமே வந்து ஆன் தி மூவ் கம்யூனிகேஷன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கு வந்து மூவ்மெண்ட்டு கமாண்ட் வந்துகிட்டே இருக்கும். இது ஆர்மி பர்பஸில் யூஸ் பண்ணுற சென்சார் நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா wireless sensors that collect everything from the temperature and the pressure readings. For example, physical data set recording பண்ணுறதுக்கு ரீடிங் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர் எக்ஸெட்ரா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சென்ஸ் பண்ணி அதோட சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணணும். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெஸ்கியூ அண்டு அட்ஹாக் நெட்வொர்க். டிசாஸ்டர் அக்கர் ஆகும்போது உங்களுக்கு அட்ஹாக் நெட்வொர்க் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா when disaster strikes and established communication hardware isn't functioning properly. எர்த்குவாக் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் டிடெக்ஷன் வந்து கட் ஆகும், கேபிளிங் கனெக்டிவிட்டி வந்து டிசேபிள் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசாஸ்டர் ரெஸ்கியூ அட்ஹாக் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு வயர்லெஸ் கம்யூனிகேஷனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் தி அட்ஹாக் நெட்வொர்க்ஸ். எதுக்காக நம்ம அட்ஹாக் நெட்வொர்க்ஸ் போகிறோம்? வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸில் அட்ஹாக்ன்ற கான்செப்ட் எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் மூவ் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. இட் ஹேஸ் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒன் நோட் டு அனதர் நோடு கம்யூனிகேஷன், ஒன் டு ஒன் டு மெனி கம்யூனிகேஷன்லாம் நீங்கள் வந்து ஸ்பீடாக பண்ணலாம், பெட்டராக பண்ணலாம், செக்யூர்டு மேனரில் பண்ணலாம்.
இட் இஸ் பெட்டர் இன் மொபிலிட்டி. மொபிலிட்டியில் வந்து மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது மாதிரி மல்டிபிள் மோர் நம்பர் ஆஃப் அட்வான்டேஜஸ் அவைலபிள். அதில் பார்த்தீங்கன்னா மோர் எக்கனாமிக்கல். ஒன்ஸ் நான் டெவலப்மெண்ட் போகிறோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. அப்போ எண்ட் யூஸரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீ அடாப்ட் நெட்வொர்க்ஸ் வச்சு பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் மோடில் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ் போகிறோம். இதில் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையானா கண்டிப்பாக இருக்கும். அந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அட்ஹாக் நெட்வொர்க்ஸில் சம் மாடிஃபிகேஷன்ஸ் அப்டேஷன்ஸ் வந்து மேக் ப்ரோட்டோகால்ஸ், மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம், அதை வச்சு பண்ணுறாங்க. இப்போ அட்ஹாக் நெட்வொர்க்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் டோபாலஜி. இப்போ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிக்கும் போது எரர் அக்கர் ஆகுதுன்னா என்ன ரீசனால் எரர் அக்கர் ஆகுதுன்ற உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு டிலே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ சம் நம்பர் ஆஃப் அப்கமிங் நோட்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். அப்போ க்யூவோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் என்ன ஆகும், ஒரு எண்டு ஸ்டேஜில் க்யூ வந்து அனேபிள் டு ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாததுனால உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாத்தில் இருக்க சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டேட்டா கூட ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஸ்கார்டிங்னு சொல்லுவாங்க. டேட்டா டிஸ்கார்டட்னா உங்களுக்கு வந்து ரீட்ரான்ஸ்மிஷனுக்கு அந்த டேட்டா எடுக்க முடியாது, டோட்டலாக ட்ராப் ஆயிரும். ஸோ அப்போ அது வந்து டோட்டல் டிஸ்அட்வான்டேஜ். இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் உங்களுக்கு இதில் அட்ஹாக் நெட்வொர்க்ஸில் இருக்குது. இது மாதிரி வர்றதுனால உங்களுக்கு லாஸ் ஆஃப் டேட்டா, லிமிட்டட் செக்யூரிட்டி, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா உங்களுக்கு சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸை வந்து அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் டிசைனில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதில் ஒரு சம் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல், மேக் ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி உங்களுக்கு அட்ஹாக் நெட்வொர்க்ஸோட பராமீட்டர்ஸை வந்து ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரூட்டிங் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஹாக் ரூட்டிங் ப்ரோட்டோகால், ஆன் டிமாண்ட் அட்ஹாக் வெக்டார் ரூட்டிங் ப்ரோட்டோகால்னு இருக்குது. அந்த மாதிரி சம் ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரூட்டிங்கை வந்து ஃபைன் டியூன் பண்ணலாம். மல்டி காஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி கம்யூனிகேஷனில் ஒரு நோட்லேருந்து அனதர் நோட் இல்லை ஒன் கம்யூனிகேஷன் டு அனதர் கம்யூனிகேஷன் பண்ணும்போது த்ரோபுட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மல்டி காஸ்டிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். எனக்கு த்ரோபுட் இன்க்ரீஸ் ஆகணும், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதே டைம் டிலே வந்து ரெடியூஸ் ஆகணும், டைம் டேக்கன் ஃபார் கம்யூனிகேஷன் ஃபார் அ சிங்கிள் ஸ்லாட் வந்து ரெடியூஸ் ஆகணும். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸோட டிசைன் இஷ்யூஸ். நவ் இப்போ யூனிட் 1 அட்ஹாக் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸோட கொஷின் ஆன்சரிங் செஷன் பார்ப்போம். 2 மார்க்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் கொஷின் ஆன்சரிங் செஷனாக பார்ப்போம். ஓகே, நவ் our final year ECE student Mohan Raj is joined with us for the interactive session. Okay, Mohan Raj, now you can start the question. Thank you. Sir, define computer networks, sir. Okay, Mohan. Computer networks பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் தான். இப்போ ஒன் நோட் அனதர் நோடு கம்யூனிகேஷன் பண்ணால் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா. இப்போ 1 to 1 கம்யூனிகேஷன் 1 to 1 நோடு கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் நோட்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நீ பண்ணணும், ப்ராப்பர் லிங்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். லிங்க் க்ரியேட் பண்ணணும்னா வயர்டு கனெக்ஷனில் எப்படி பண்ணீங்கன்னா நம்ம டைப் ஆஃப் கேபிள்ஸ், கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேக் கேபிள் யூஸ் பண்ணிலாம் பண்ணீங்க இல்லையா. அதை வந்து வயர்லெஸில் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர் கனெக்ஷன் வந்து ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு நோட்லேருந்து அனதர் நோடுக்கு லிங்க் வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷனாக செட் பண்ணுவாங்க. அதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ராசஸிங். ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்னா என்ன மீனிங், உங்களுக்கு வந்து நேம்லேயே இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, நேரோ பேண்ட்லேருந்து ப்ராட்பேண்டு போகிறீங்க. அப்போ ப்ராட்பேண்டு போகும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படும், எதுக்காக ப்ராட்பேண்ட் போகிறோன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண தான் நீங்கள் ப்ராட்பேண்ட் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ப்ராட்பேண்டில் போகிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்கில் என்னென்ன தேவைப்படும், மெயினாக என்ன பார்ட்ஸ் வேணும், செக்யூரிட்டி. ஃபஸ்ட்டு நான் சென்ட் பண்ணுற டேட்டா வந்து ப்ராப்பராக சென்ட் ஆகுதான்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ செக்யூரிட்டி தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரோபுட், டைம் டிலே இல்லாமல் இருக்கணும். அப்போ ஃபாஸ்டர் ப்ராப்ளம் சால்விங், எனக்கு ப்ராப்ளம் அக்கர் ஆகினாலும் சொல்யூஷன் உடனே எனக்கு வேணும், ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். செக்யூரிட்டி த்ரோ ரிடண்டன்சி, எனக்கு ஒரு ஃபைல் வந்து எனக்கு க்யூவிலேருந்து ட்ராப் ஆகுதுன்னா அகைன் அதை டிஸ்கார்டட் ஃபைலை வந்து நான் எடுத்து ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணி என்னோடய ட்ரான்ஸ்மிஷனை நான் சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸாக டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்கில் இருக்கும். ஓகே சார். நெக்ஸ்ட்டு. So what are the applications of distributed systems, sir?
ஓகே, குட் கொஸ்டின். இப்போ லைவ்ல கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலிங், ஆன்லைன் டிக்கெட்டிங் ரிசர்வேஷன், பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், பேங்கிங் ஆப்ஸ். இப்போ மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆன்லைன் கிளாஸிங் ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கான்செப்டில் வரும் இல்லையா, அந்த ஆப்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் ப்ராசஸிங்கை பேஸாக வச்சு தான் பண்ணுறாங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட், Define communications and its types, sir. கம்யூனிகேஷன்றது ஈஸியாக சிம்பிள் கொஸ்டின். இப்போ வயர்டு கம்யூனிகேஷன், வயர்லெஸ். Okay, sir. இப்போ பேஸாக நீங்கள் எப்படி பிரிப்பீங்கன்னா வயர்டு, வயர்லெஸ். அதுக்கப்புறம் அதில் உள்ள வந்து உங்களுக்கு லைன் கம்யூனிகேஷன், வே கம்யூனிகேஷன் அந்த மாதிரி போகிறாங்க இல்லையா. அப்போ இந்த உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வயர்டு அண்டு வயர்லெஸ் கம்யூனிகேஷன். பேசிக் வந்து 2 டைப்ஸ் தான், வயர்டு அண்டு வயர்லெஸ் கம்யூனிகேஷன். Okay, sir. Define wired networks, sir. இப்போ வயர்டு நெட்ஒர்க்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வயர்டு கம்யூனிகேஷனில் வந்து 1-to-1 கம்யூனிகேஷன் வந்து எது யூஸ் மீடியம் என்ன யூஸ் பண்ணுவீங்க, கேபிள். கேபிளில் வந்து டைப்ஸ், உங்கள் பர்பஸ் கம்யூனிகேஷனோட பர்பஸை பேஸ் பண்ணி கேபிள் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்விஸ்டடு பேர் கேபிள். இப்போ ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனாக இருந்தால் ட்விஸ்டடு பேர் கேபிள் யூஸ் பண்ணுவீங்க. மைக்ரோவேவ் கம்யூனிகேஷனாக இருந்தால் கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பிஎஸ்என்எல் கேபிளிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் 5OFT ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின். Define wireless networks, sir. இப்போ வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ்னால் என்ன மீனிங்? வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் டேட்டா இன் அ வயர்லெஸ் மீடியம், டிரான்ஸ்மிட் த டேட்டா அண்ட் ரிசீவ் த டேட்டா அண்ட் ரிசீவிங் எண்டு. அப்போ என்ன மீனிங்? நான் டிரான்ஸ்மிட் பண்ணுற டேட்டா வந்து எனக்கு ரிசீவிங் எண்டில் எந்த டிலேவும் இல்லாமல் ப்ராப்பராக ஃபுல் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸாக எனக்கு வந்து ரிசீவ் ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நெட்ஒர்க்கில் வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் வந்து வைஃபை டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். வைஃபை டெக்னாலஜிக்கு பேஸ் என்ன யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், இஎம் வேவ்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்னு. அந்த வேவ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிரான்சீவர்னு ஒன்று டிசைன் பண்ணணும். டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் காம்பினேஷனாக டிரான்சீவர்னு ஒன்று டிசைன் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர் மூலயமா நீங்கள் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனாக கொண்டு போகிறீங்க இல்லையா, நேரோ பேண்ட் டு வைட் பேண்ட் கொண்டு போகிறீங்க இல்லையா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறது தான் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். ஓகே, List type of wireless ad hoc networks, sir. ஆல்ரெடி நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் அட்ஹாக் வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் மேனட், மொபைல் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ். வெஹிக்கிள் பர்பஸ்க்கு வேனட், வெஹிக்குலர் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ். அடுத்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு கான்செப்ட் வந்து எஸ்பேன், ஸ்மார்ட் ஃபோன் அட்ஹாக் நெட்வொர்க். வயர்லெஸ் மெஷ் நெட்வொர்க்ஸ். ஆர்மி கான்செப்ட்டுக்கு எம்நெட்டுன்னு சொல்லுவோம், மிலிட்ரி நெட்னு சொல்லுவோம், ஆர்மி டாக்டிக்கல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அடுத்து வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ், இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, மல்டிமீடியாலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கான்செப்ட்லாம் வந்து வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ். இப்போ எர்த்துக்வாக்கு, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் வருது இல்லையா, அப்போ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் டிரான்ஸ்மிஷனில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா லிங்க்கில் வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா எர்த்துக்வாக்கில் வந்து எல்லா கம்யூனிகேஷனும் கட் ஆயிரும். இப்போ ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் வந்து கரெக்டாக நடக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், எர்த்குவாக்கில் ஆர்மி டீம் ரெஸ்கியூ டீம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மெஷ் நெட்வொர்க்கை டிசைன் பண்ணி டிசாஸ்டர் ரெஸ்கியூ அட்ஹாக் நெட்வொர்க்குன்னு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்ஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What are the advantages of ad hoc networks, sir? அட்ஹாக் நெட்வொர்க்ஸ் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி தான். இப்போ மூமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, எனக்கு கம்யூனிகேஷன் வந்து சென்ட் ஆகணும். நான் சென்ட் பண்ணுற டேட்டா வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஹலோன்ற மெசேஜ் சென்ட் பண்ணுறேன்னா அந்த மெசேஜ் டிலே இல்லாமல் உங்களுக்கு இம்மீடியட்டாக சென்ட் ஆகணும். அப்போ நான் சென்ட் பண்ணது உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவேன்? நான் வந்து ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவோம். சென்டர் வந்து ரிசீவருக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. நவ் மை ஃபோரம் இஸ் ரெடி, நான் இப்போ உங்களுக்கு டேட்டா சென்ட் பண்ண மாட்டேன், ஒரு ரிக்வஸ்ட்டு சென்ட் பண்ணுறேன். ரிசீவிங் எண்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுவீங்க. எஸ், ரூட்டிங் பாத் இஸ் ப்ராப்பர்லி ரெடி, யூ கேன் சென்ட் த டேட்டா. அப்போ ரிக்வஸ்ட் ரிப்ளை வரும்போது நான் என்ன பண்ணுவேன், டேட்டா கம்யூனிகேஷனில் சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ரிசீவ் ஆன டேட்டாக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் மொபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனட் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி தான். அடுத்து கஸ்டமர் என்ன அட்வான்டேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. சார் எனக்கு நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து வெரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எனக்கு மூமெண்ட்ஸு யூசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளெக்சிபிளாக ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு கேட்பீங்க. அடுத்து மோர் எக்கனாமிக்கல். அடுத்த அட்வான்டேஜ் மோர் எக்கனாமிக்கல்னு சொல்லுவீங்க. எக்கனாமிக்கல்னால் என்ன, காஸ்ட் வைஸ் எனக்கு வந்து அதிகமாகவும் போயிடக்கூடாது, அப்ளிகேஷன்ஸ் எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் அட்ஹாக் நெட்வொர்க்ஸில் வரும். நெக்ஸ்ட், What are the disadvantages of ad hoc networks? This is one of the good question.
இப்போ அட்வான்டேஜஸ் எவ்வளோ பார்க்குறீங்களோ எல்லா டெக்னாலஜியுமே உங்களுக்கு ஈக்குவலாக டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். எப்படி ஓவர் கம் பண்ணணுன்னா உங்கள் நெட்வொர்க்கிங்கில் நோட்ஸ் கன்ஸ்ட்ரைன் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் நோட்ஸாக போகாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2x2 மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, 2x2 2^2 4 2^3 8 அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபிலிட்டி ப்ராப்ளம் வராது. இப்போ மொபைல் அடாக் நெட்வொர்க்ஸில் டிஸ்அட்வான்டேஜஸ் மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பேண்ட்வித். ஸ்டார்டிங்லேயே நம்ம இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொன்னோம், அடாக் நெட்வொர்க்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த லேண்ட் கனெக்ஷன் தான், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான். அப்போ அதில் வந்து உங்களுக்கு லிமிட்டட் பேண்ட்வித் தான் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ லிமிட்டட் பேண்ட்வித்ன்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லிமிட்டட் பேண்ட்வித் வச்சு நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன ஆகும், டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு டேட்டா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருது, டிஸ்டர்பன்ஸ் வந்தால் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து பிளர்ட் ஆகும், எரராக உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். Thank you, sir. List out the issues of ad hoc wireless networks, sir. அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் இஷ்யூஸ்னால் என்ன, நீங்கள் வந்து இப்போ ஒரு நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் வந்து டிசைனர், யூ ஆர் த நியூ டிசைனர். நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கை வந்து டிசைன் பண்ணணும். எண்ட் யூசர் வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் ஃபார்மேட் பண்ணணும். என்னோடய நெட்வொர்க்கில் நான் இந்தந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். அதில் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல், மேக் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் அடாக் நெட்வொர்க் பண்ண போகிறோம். அப்போ மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணோம். அடுத்து ரூட்டிங் வந்து இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. ரூட்டிங் என்ன பண்ணுவீங்க, 1-to-1 கம்யூனிகேஷனில் எனக்கு வந்து வயர்லெஸில் ரூட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மல்டிகாஸ்டிங். மல்டிகாஸ்டிங்கிறது என்ன, 1-to-many கம்யூனிகேஷன். இப்போ ஒரு இடத்துல நான் வந்து சென்டர், மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரிசீவர்ஸ், அப்போ அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிகாஸ்டிங்கிற கான்செப்டை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ நீங்கள் ஓஎஸ்ஐ லேயர்னு போகிறீங்கன்னா நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர்னு லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லேயர்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ன்றதை டிஃபைன் பண்ணணும். அடுத்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்னால் என்ன, த்ரோபுட், எனக்கு 100% த்ரோபுட் வேணும். அடுத்து செல்ஃப் ஆர்கனைசேஷன். நான் ஒரு இண்டிவிஜுவல் நெட்வொர்க்னால் என்னோடய நெட்வொர்க்குக்கு தேவையான ஆல் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எனக்கு கண்ட்ரோல் லேயரில் வந்து நான் தான் டிஃபைன் பண்ணணும். செல்ஃப் ஆர்கனைசேஷனாக இருக்கணும், இது இண்டிபெண்ட்டாக வரணும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். இதெல்லாமே வந்து அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸோட இஷ்யூஸாக வரும். ஓகே, நெக்ஸ்ட். List the major issues of MAC, sir. மேஜர் இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். உங்களுக்கு வந்து அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சின்க்ரனைசேஷன் வரும். இப்போ டைம் சின்க்ரனைசேஷனாக ஃப்ரீக்வன்சி சின்க்ரனைசேஷனான்னு பார்க்கணும். உங்களுக்கு அட்ஹாக் நெட்வொர்க்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே டைம் சின்க்ரனைசேஷன். அடுத்து த்ரோபுட் வந்து எனக்கு டிலே இல்லாமல் வேணும். அப்போ அக்சஸ் டிலேன்ற கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஃபேர்னஸ்னால் என்ன மீனிங்னா, எனக்கு வந்து எரர் அக்கர் ஆகாமல், ஃபைல் எதுவும் கரப்ட் ஆகாமல் எனக்கு நான் என்ன சென்ட் பண்ணுறேனோ அது என்கிரிப்ட் பண்ணுறது அப்படியே டிகிரிப்ட் ஆகணும். அடுத்து ரியல் டைம் டிராஃபிக் சப்போர்ட், ஆன் ரோடு கம்யூனிகேஷன் சொல்லுவோம், ஆன்லைன் கம்யூனிகேஷன். அப்போ நான் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து டிலே வருதுன்னா அதை சடனாக எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும், ஃபஸி லாஜிக் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிலே வந்து இம்மீடியட்டாக சால்வ் பண்ணணும். அதாவது ரிசோர்ஸ் ரிசர்வேஷன் வந்து கரெக்டாக செட் பண்ணணும்னா டிலே வருதுன்னா நீங்கள் உடனே அதை வந்து சால்வ் பண்ணணும். அப்போ நீங்கள் நெட்வொர்க் டிசைன் பண்ணும்போதே இந்த கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு தான் நெட்வொர்க்கோட டேட்டா டிரான்ஸ்மிஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. What is the hidden terminals problem, sir? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஹிடன் டெர்மினல்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் தட் ஆர் ஹிடன்னா என்ன மீனிங், ஹைடு ஃபைல்னால் என்னன்னு சொல்லுவோம், ஹைட் ஆயிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கால் வந்து மொபைலில் கால் வருது இல்லையா, கால் வரும்போது நம்ம வந்து நமக்கு தெரியாமல் பை மிஸ்டேக் வந்து ஹோல்ட் ஆகுது, யுவர் கால் ஆன் ஹோல்டுன்னு வரும் இல்லையா. அதுதான் ஹிடன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஹிடன்னா என்ன மீனிங்னா ஹைட் பண்ணிடுது. அப்போ ரிசீவருக்கு என்ன கேட்கும், நாட் ரீச்சபிள்னு வரும். த சப்ஸ்கிரைபர் யூ ஆர் காலிங் இஸ் நாட் ரீச்சபிள்னு வரும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ஹிடன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஹிடன் ப்ராப்ளம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சென்டருக்கு ரிசீவருக்கு இருக்க கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு வந்து நாட் ரீச்சபிள்னு காமிக்கும். அதுதான் ஹிடன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். Define throughput, sir. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ த்ரோபுட்னா என்ன சொல்கிறீங்க, இப்போ மேக் ப்ரோட்டோகால் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க்கில் மேக் ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டு இன்க்ரீஸ் த்ரோபுட்டு தான். இப்போ த்ரோபுட் ஆஃப் த நோடு கிடையாது, இப்போ உங்கள் சிஸ்டம் அல்ல உங்கள் நெட்வொர்க்கோட டோட்டல் த்ரோபுட்டை தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க.
அப்போ அதில் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரோபுட்னு வரும். த்ரோபுட்டை எப்படி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னா மினிமைசிங் த அக்கரன்ஸ் ஆஃப் கொலிஷன்ஸ், ரொம்ப ஓவர் டிராஃபிக் ஆகாமல் ஓவர்லோட் ஆகாமல் க்யூவில் வந்து நம்பர் ஆஃப் ஃபைல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவீங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமைசிங் சேனல் யூட்டிலைசேஷன், அப்போ நம்பர் ஆஃப் எண்ட் யூசர்ஸ் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அடுத்து மினிமைசிங் கண்ட்ரோல் ஓவர் ஹெட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு த்ரோபுட்டில் வரும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஃபேர்னஸ். ஃபேர்னஸ்ன்றது ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா. ஃபேர்னஸ்னால் உங்களோட அலோகேட்டட் பேண்டு வித் வந்து வேஸ்டேஜஸ் இல்லாமல் உங்களோட அந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷனுக்கு வந்து அலர்ட் ஆகணும், அதுதான் ஃபேர்னஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து ஃப்ளோ பேஸ்டுன்னு சொல்லலாம், நோட் பேஸ்டுன்னு சொல்லலாம், இல்லை ஃபேர்னஸ்ன்னு டைரெக்டாகவும் சொல்லலாம். ஓகே 16 17 List the major challenges face routing protocol faces. மேஜர் சேலஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் தான் வரும். மொபிலிட்டி, பேண்ட் வித்து, எரர் ஃப்ரீ, லொக்கேஷன் டிபெண்ட், கனெக்ஷன், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து மேஜர் சேலஞ்சஸாக வரும். இப்போ கன்டென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, லொக்கேஷன் டிபெண்ட் கன்டென்ஷன். இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், ஷேர் பண்ணுறீங்க, அந்த லொக்கேஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி போக முடியுதுன்னா சம்டைம்ஸ் எரர் வரும். டியூ டு நேச்சுரல் பராமீட்டர்ஸ் சேஞ்சஸ்னால உங்களுக்கு வந்து சம் டிஸ்அட்வான்டேஜஸ் வரலாம். ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்ட்வித் கான்ஸ்டன்ட்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணி ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங்னு சொல்லணும் இல்லையா, டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம்ன்றது வயர்டு கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணாங்க, ஃப்ரீக்வன்சி ஹாப் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம்ன்றதை வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணாங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு மோடு வந்து கரெக்டாக எனக்கு செட் ஆகிருக்கா, நோட் டு நோட் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கான்றதை செட் பண்ணுறது தான் அந்த மேஜர் சேலஞ்சஸில் ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட்டு. ஓகே What are the major requirements of routing protocol in Hadoop wireless networks? வெரி குட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஏன்னா நம்ம டிசைன் பண்ணுறதே எதுக்காகனா கம்யூனிகேஷன் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகணும், எனக்கு எரர் இல்லாமல். ஜிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஜிட்டர்ன்றது வந்து இன்ட்ரப்ட். ஜிட்டர்ன்ற ஒரு ஹைஸ்பீட் நெட்ஒர்க்ஸில் வந்து ஜிட்டர்னு ஒரு கான்செப்ட் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் தான். ஒரு தேர்ட் பார்ட்டி யாருன்னே தெரியல, எனக்கு என் ஃபைலை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, என்னால் இன்ட்ரோடர் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஸோ அப்போ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் நெட்ஒர்க்கில் இருக்க கண்ட்ரோல் லேயரில் இருக்க கண்ட்ரோல் சிக்னல்ஸை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் எப்போ கேட்கணும், எரர் அக்கறாகும் போது கேட்கக்கூடாது, நெட்ஒர்க் டிசைன் பண்ணும்போதே செட் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மேஜர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் வயர்லெஸ் நெட்ஒர்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனிங் ஆஃப் QoS, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க, ஒரு கஸ்டமர் என்ன கேட்பாங்க, சார் இந்த ப்ராடக்ட் நீங்கள் எனக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து 100% வந்து அவுட்புட் வேணும், 100% எனக்கு யூசேஜ் வேணும், அதுதான் சொல்கிறோம் ப்ரொவிஷனிங் ஆஃப் QoS. அடுத்து மேஜர் பாயிண்ட் என்ன வரும், செக்யூரிட்டி அண்டு ப்ரைவசி வரும். செக்யூரிட்டி வேணும் சார், நான் என்னோட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு செக்யூரிட்டி வேணும், ப்ரைவசியும் வேணும். ஸோ இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. டைம் ஓகே 20. What are the major issues in designing multicast routing protocols, sir? ஓகே குட் கொஸ்டின் மோகன். ஸோ இதில் வந்து மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால். மல்டிகாஸ்ட்னா என்ன மீனிங், மல்டிகாஸ்ட்னா n நம்பர் ஆஃப் கம்யூனிகேஷன், 1 to 1 இல்லை 1 to many கம்யூனிகேஷன், அதுதான் மல்டிகாஸ்டிங்னு சொல்கிறோம். இப்போ மல்டிகாஸ்டிங்கில் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு சொன்ன ஆன்சர் தான். எனக்கு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் மேக்ஸிமம் வேணும், ஸ்கேலபிலிட்டி வேணும், செக்யூரிட்டி வேணும், எஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க இல்லையா வயர்லெஸ் சென்சார் நெட்ஒர்க்ஸில், இந்த இஷ்யூஸ் எல்லாம் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணுறது தான் மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே மோகன், இவ்வளோ கொஷின் இன்ட்ராக்டிவ் செஷனில் வந்து கொஷின் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஆன்சர் நான் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. இப்போ ஒரு சேஞ்சு, கொஷின் நான் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சரிங் பண்ணுங்கள். ஓகே ஓகே டிஃபைன் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்னால் என்ன மீன் பண்ணுவீங்க, சார் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் சர்வீஸ் பார்ப்போம் சார். இப்போ பர்ஃபார்மன்ஸ் லெவல்னால் என்ன மீனிங், இப்போ என் நோடில் வந்து 10 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவுட் ஆஃப் 10 எத்தனை கஸ்டமர்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன், அதுதான் பர்ஃபார்மன்ஸ். 10 out of 10னா உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் 100%. இப்போ ஒரு 8 கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க, 2 ஃபைல்ஸ் வந்து எனக்கு பெண்டிங்கில் இருக்குது, அப்போ எஃபிஷியன்சி உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 80% தான். 8 out of 10 வந்து 80% தான். அப்போ 20% வந்து உங்களுக்கு வந்து எரரா இல்லை 20% டிஸ்கார்டடா. ஓகே சார்.
டிஸ்கார்டட்னா உங்கள் எஃபிஷியன்சியே வந்து 80% தான். அப்போ யூ ஆர் அன்எஃபிஷியன்ட் நெட்வொர்க். நீங்கள் ரெண்டு யூசருக்கு வந்து என்ன கொடுக்கணும், 100% எஃபிஷியன்சி கொடுக்கணும். என்னால் 80% தான் எஃபிஷியன்சி கொடுக்க முடியும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து இன்எஃபிஷியன்ட். அப்போ நீங்கள் எஃபிஷியன்ட் நெட்வொர்க்காக என்ன இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த 20% டிஸ்கார்டட் டேட்டாவை எடுத்து அகெயின் எனக்கு பாத்தில் கொடுத்து ரீட்ரான்ஸ்மிஷன் க்ரியேட் பண்ணி என்னோட டார்கெட்டை வந்து நான் ரீச் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃபைன் செல்ஃப் ஆர்கனைசேஷன் இன் அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். செல்ஃப் ஆர்கனைசேஷன் என்ன வயர்லெஸ் நெட்வொர்க்ஸில்? ஆர்கனைசேஷன் அண்ட் மெயின்டைனிங் சர்வீஸ். ஓகே, அப்புறம் மேஜர் ஆக்டிவிட்டி அண்ட் ஹட். மேஜர் ஆக்டிவிட்டியில் என்ன சொல்லுவீங்க? இப்போ டோபாலஜி ஆர்கனைசேஷன்னு சொல்லுவோம். டோபாலஜி ஆர்கனைசேஷன் என்ன? டோபாலஜின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, பஸ் டோபாலஜின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ இந்த இந்த ஒரு இடத்துக்கு வரீங்க, ஒரு ஜங்ஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வரீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, பஸ் டோபாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, ரிங் டோபாலஜின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சர்க்கிளில் ஒரு லிமிட்டட் ஏரியாவில் உங்களுக்கு ஹவு மெனி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதில் யாரெல்லாம் பீக் கஸ்டமர்ஸ், அதாவது மேக்ஸிமம் நெட்வொர்க் யூட்டிலைசிங் கஸ்டமர்ஸ் யார் யார், இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் டோபாலஜி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ அதை வந்து செல்ஃப் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், இல்லை ப்ராப்பராக டோபாலஜி ஆர்கனைசேஷன் சொல்லலாம், இல்லை அது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ண நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து அப்டேஷன் பண்ணுறீங்கன்னா அதை வந்து டோபாலஜி ரீஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் அட்டாக்ஸ்? ஆக்டிவ் அட்டாக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? எக்ஸ்டர்னல் ஆக்டிவ் அட்டாக். வெரி சிம்பிள் கொஸ்டின். இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இப்போ இன்டர்னல் அட்டாக்னா என்ன? நமக்கு ஒரு நெட்வொர்க்கில் வந்து அட்டாக் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு அட்டாக் வந்து எப்படி சொல்கிறோம், இன்டர்னல் அட்டாக் அண்ட் எக்ஸ்டர்னல் அட்டாக்னு சொல்கிறீங்க இல்லையா. இன்டர்னல் அட்டாக்னா என்ன, எக்ஸ்டர்னல் அட்டாக்னா என்ன? எக்ஸ்டர்னல் வந்து அவுட் சைடு நோட்ஸ், நம்ம நோட்லேருந்து அவுட் சைடு, நம்ம நெட்வொர்க்லேருந்து அவுட் சைட்லேருந்து வர அட்டாக் வந்து எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் நெட்வொர்க்லேயே நோட் டு நோட்டில் வந்து எரர் வருது இல்லையா, அதை வந்து இன்டர்னல் அட்டாக்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மகன், ஒரு 1 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்? எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னா என்ன? சோர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ். ஓகே, கன்சூமர்ஸ் சார். அப்போ எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னா என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், இவங்களுக்கு லிங்க் வந்து எனக்கு ப்ராப்பராக சென்ட் ஆகணும், அலாட்டட் பேண்ட் வித்தில் எனக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து எனர்ஜி மேனேஜ்மெண்ட். 30. வாட் ஆர் தி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்? டிரான்ஸ்மிஷன் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஓகே. பேட்டரி எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஓகே. ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து எனர்ஜி மேனேஜ்மெண்ட் டைப்ஸில் வரும். எஸ் சார். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு 35. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் ஸ்கேலபிலிட்டி. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கேலபிலிட்டி தான் வந்து மெயின் இஷ்யூவாக வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா. அப்போ ஸ்கேலபிலிட்டினா என்ன சார்? லார்ஜ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது சார் ஸ்கேலபிலிட்டி. ஓகே. தென் minimization of control overhead, sir. Okay. And adaptation of routing protocol in network side, sir. Okay, very good. Okay, next one important question. The commercial applications of adhoc networking. மெயினாக நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் adhoc நெட்வொர்க் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் adhoc நெட்வொர்க்ஸ். 36. Sir, military applications, collaborative and distributed computing. Okay. Energy operation. Okay. Wireless mesh network, wireless sensor network, hybrid wireless network, sir. Okay, very good. 38. Another important question. Issues in designing a routing protocol for adhoc wireless networks. Major challenges na solluvom. Sir. Mobility, Okay. nodes, bandwidth, contents, error prone channel states, hidden terminals problem, Okay. explode terminal problem, Okay. resources contents. Okay, very good. Okay, Mohan, last 2 questions. What are the classifications of routing protocols? ஏன்னா ரூட் லிங்க்னு சொல்கிறோம். அப்போ ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து அதை டிசைன் பண்ண முடியும். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். Routing information and update mechanism. Okay. Use of
temporal information for routing. Okay. Routing topology Okay. utilizes a specific routing process. Okay. Okay. இதெல்லாம் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேபிள் ரிவன் ரூட்டிங் ப்ரோட்டோகால். இப்போ ரூட்டிங் ப்ரோட்டோகால்னு நேம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறோம்லாம் சொல்லணும் இல்லையா? அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். Destination sequence distance vector routing நேம்லேயே இருக்குது இல்லையா? protocol. டிஎஸ்டிவி ரூட்டிங் சொல்லுவோம் இல்லையா? நேம்லேயே இருக்குது. டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ்டு டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங். அப்போ இது வந்து எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு எனக்கு சோர்ஸு டு ரிசீவரோட டிஸ்டன்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ வயர்லெஸில் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் போகிறீங்க, சீக்வன்ஷியல் கம்யூனிகேஷனாக இருக்கணும். உங்களுக்கு வந்து நான் சீக்வன்ஷியலாக போகக்கூடாது. அப்போ லிங்க் வந்து கட் ஆகும். அப்போ லாங் டிஸ்டன்ஸுக்கு டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ்டு டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங் ப்ரோட்டோகால்னு யூஸ் பண்ணுவீங்க. ஓகே சார். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் Wireless routing protocol, sir. வயர்லெஸ் ரூட்டிங் ப்ரோட்டோகால். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்னு சொல்லுவோம். சோர்ஸ் ட்ரீ அடாப்டிவ் ரூட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். அது வயர்லெஸ் ரூட்டிங் ப்ரோட்டோகாலில் என்ன சொல்கிறீங்க, ட்ரீ பேஸ்டு போகலாம். ட்ரீ டோபாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா? பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கான்செப்டில் சோர்ஸ் ட்ரீன்னு சொல்கிறோம். ஒரு ட்ரீயில் வந்து என்ன இருக்கும், சம் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும். அது போல் ஒரு நெட்வொர்க்கில் வந்து சம் நம்பர் ஆஃப் நோட்ஸ், எனக்கு n நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. ஆல் நோட்ஸ்க்கு வந்து நான் கம்யூனிகேஷன் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். அதுக்காக ஒரு ரூட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறேன். ட்ரீ பேஸ்டு ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட நேம் வந்து சோர்ஸ் ட்ரீ அடாப்டிவ் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். Okay. ஓகே மோகன், வெரி குட். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் அட்ஹாக் சென்சார் நெட்வொர்க்ஸில் யூனிட் 1ல் யூஸ் பண்ணோம் இல்லையா, டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ அட்ஹாக் நெட்வொர்க்ஸ்னால் என்ன? நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் போகிறதுக்காக ஒரு நெட்வொர்க்கை டிசைன் பண்ணுறோம். ஸோ அதோட கான்செப்ட் வந்து வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ். அதில் இப்போ என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா மேனட், வேனட், எஸ்பேன், வயர்லெஸ் மெஷ் நெட்வொர்க்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ மேனட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அட்ஹாக் நெட்வொர்க். அட்ஹாக் நெட்வொர்க்கில் வந்து மொபைல் டிவைசஸ், செல்லுலார் கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லையா? அந்த மொபைல் டிவைசஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான் மேனட். அடுத்து வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறோம். எனக்கு சென்சார் பர்பஸ், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்னோடய வெஹிக்கிளில் வந்து நான் வந்து என்னோடய டிவைஸை சென்சாரை வந்து நான் செட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கம்பெனி நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா வெஹிக்குலர் அட்ஹாக் நெட்வொர்க்ஸ், அந்த கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அட்ஹாக் நெட்வொர்க். இப்போ எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஆன்லைன்னு வந்துருச்சு இல்லையா? டியூ டு கொரோனா வந்து உங்களுக்கு வந்து ஆல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் வந்துட்டதுனால உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் அட்ஹாக் நெட்வொர்க், எஸ்பேன் ஒரு கான்செப்ட். வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்லேயே எஸ்பேன்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மல்டிமீடியா சென்சார் நெட்வொர்க்ஸில் வரும். எதுக்காகனா த்ரோபுட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கில் நான் அனதர் ஒரு கான்செப்ட் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஸோ அதை அடாப்ட் பண்ணி கொண்டு எடுத்துகிட்டு வரது தான் ஸ்மார்ட் ஃபோன் அடாப்ட் நெட்வொர்க், எஸ்பேன்னு சொல்லுவோம். அடுத்து வயர்லெஸ் மெஷ் நெட்வொர்க்ஸ். எனக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதனால் நான் வந்து ஸ்டார் டோபாலஜிலேருந்து மெஷ் டோபாலஜி போகிறேன். இப்போ மெஷ் டோபாலஜினா என்ன, மல்டிபிள் நம்பர் ஆஃப் நோட்ஸை வந்து சிங்கிள் நோடில் வந்து கம்பைன் பண்ணுறது. அடுத்து ஆர்மி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஆர்மி ட்ராக்டிக்கல் மேனட்னு சொல்லுவோம். இப்போ ஆர்மியில் வந்து உங்களுக்கு ஆன் த மூவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஒரு டீம் வந்து மூவ் ஆகுறாங்க, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற கமாண்டை பேஸ் பண்ணி தான் அந்த டீம் வந்து மூவ் ஆகும். அப்போ ராங் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் டீம் வந்து எனிமிட்ட மாட்டிடுவாங்க. ஸோ அதுலேருந்து சால்வ் பண்ணணும்னா கமாண்ட் வந்து நான் சென்டர், நீங்கள் ரிசீவர், கொடுக்குற கமாண்டு வந்து நம்ம 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியணும். தேர்ட் பார்ட்டிக்கு வந்து அந்த கமாண்டு தெரியக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மூவ் ரைட்டு நான் சொல்கிறேன், கமாண்ட் வந்து மூவ் ரைட்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செக்யூர்டு கம்யூனிகேஷனாக இருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிட் 1ல் வந்து அட்ஹாக் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸில் வரும். ஓகே மோகன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் வந்து நம்ம யூனிட் 1ல் பார்ட் 1 பார்ட் 2 ஸ்பிளிட் பண்ணி பார்ட் 1 வந்து அட்ஹாக் நெட்வொர்க்ஸ் இன்ட்ரடக்ஷனும், பார்ட் 2ல் வந்து அட்ஹாக் நெட்வொர்க்ஸில் யூஸ் பண்ணுற ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டும் கொஷின் ஆன்சரிங் செஷனும் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து யூனிட் 2 சென்சார் நெட்வொர்க்ஸ் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ், வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸோட ஆர்கிடெக்சரை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனும் அதில் கொஷின் ஆன்சரிங் செஷனும் நெக்ஸ்ட் பார்ட்டில் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.